சசிதரூரை குறைச்சி மதிப்பிடல. ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வந்து இந்தியா சார்பாக போட்டியிட்டவர். நான் குறைச்சி மதிப்பிடல. ஆனால் காங்கிரஸ் கட்சி மேல இன்னொரு விமர்சனமும் உண்டுல்ல. நீங்கள் இங்கே இருக்கிற தலைவர்கள், செல்வாக்கான தலைவர்களை வெளியில் போக விட்டுருவாங்க அப்படின்னு. இப்போ சசி தரூர், இப்போ நீங்களே சொல்கிறீங்க சசி தரூரை சரியாக பயன்படுத்தலை. ஒருத்தர் நம்ம சரியாக பயன்படுத்தாதப்போ அவங்க எங்கே சரியான இடம் கிடைக்குதோ, ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே போவாங்க. இதுவுமே வந்து காங்கிரஸ் சரியாக செயல்படலை அப்படிங்கிற இடத்துக்கு விமர்சனத்துக்கு தானே தள்ளும். ஜெயிக்கும் போது யாருக்குமே குறை இருக்காது. எஸ், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும் போது நிறைய பேருக்கு அதிகார பகிர்வு கொடுத்துட்டு இருக்க முடியும். ஜெயிக்காத போது அதிகார பகிர்வு கொடுக்க முடியாது. அதனால சிலருக்கும் பர்சனல் அம்பிஷனுக்காக பல பேர் போவாங்க. இது இயல்பு. ஜெயிக்கும் போது ஒரு இயக்கத்தோடு என்னென்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. ஜெயிக்காத போது மற்ற இடத்துல தேடுறது உண்டு. இப்போ ஏன் அதிமுகலேருந்து திமுகவுக்கு நிறைய பேர் போலியா? போகிறாங்கல்ல. முன்னாடி திமுகலேருந்து அதிமுகவுக்கு போலியா? போனாங்கல்ல. எங்கெங்கே அதிகாரம் இருக்கோ அதிகாரத்தை நோக்கி அம்பிஷன் போகும்போது சிலர் போவாங்க. அதனால இது இயல்பு தான். இப்போ பிஜேபிக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. யாருக்கு தெரியும் 3 வருஷம் கழித்து டவுன் ஆகும்போது பிஜேபியில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் கொடி பிடிக்க போகிறாங்க.